மதி ரொம்பவே பாவம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? மலரு மதிக்கிட்ட ரோசத்த காட்டாம, ராகவன் ராஜலட்சுமி கிட்ட இந்த மாதிரி பண்ணா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. அழகே அழகுல அடுத்து என்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. மதிய அழுகவுமே இங்க மலரும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சுறாங்க. "மதி, எதுக்காக மதி அழுகுற? சும்மா தான் மதி உன்கிட்ட நான் பேசாம இருந்தேன். இதுக்கெல்லாம் அழுகலாமா? நீ என்னோட தங்கச்சி மதி. நான் எப்படி உன்கிட்ட பேசாம இருக்க போறேன்? சும்மா ஒரு நாளு உன்கிட்ட இப்படி பேசாம இருந்தா நீ என்ன பண்ற?" அப்படின்ட்டு பார்க்கலான்னு தான் நெனச்சேன். அதுக்கு போயிட்டு இவ்ளோ ஃபீல் பண்ணலாமா? அப்படின்ட்டு மலர் வந்து மதிய சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்க என்கூட பேசாம இருக்கிறது உண்மையாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்த வீட்ல யாரு பேசாம இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஆனா நீங்க மட்டும் என்கூட பேசுங்க. உங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும்." அப்படின்ட்டு சொல்றாங்க. மதியோட பாசத்த மலர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எங்க ராஜலட்சுமிக்கு பயங்கர கோவம் வருது. இதுங்க 2ம் சேர்ந்துடுச்சுகளா, இனி என்ன நடக்க போகுதோ தெரியல. இந்த மதி கூட பழகுனா கண்டிப்பா மலருமே சேஞ்ச் ஆயிடுவா. நம்ம பேச்ச துளியளவு கூட கேட்க மாட்டா. உடனே ராஜலட்சுமி இருந்துகிட்டு மலர்கிட்ட, "மலரு, அவ சும்மா கண்ண கசக்குனதுமே அவ பக்கம் சாஞ்சிட்டியா? அவ பேசுனதெல்லாம் எப்படி உன்னால மறக்க முடியுது? உன்ன அந்த அளவுக்கு அவ அசிங்கப்படுத்தி பேசுனா, உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் இவ முகத்துல கூட முழிச்சிருக்க மாட்டாங்க. நீ எப்படிதான் இப்படி சூடு சொரணை இல்லாம இருக்கிறையோ?" அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்க நம்ம மலருக்குமே ரொம்பவே கோவம் வந்துருது. "இங்க பாருங்க, அப்படி நான் இருக்கணும்னா இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் நான் இருந்திருக்கவே கூடாது." நாசூக்கா பேசுறாங்க மலரு. மதி ஒண்ணும் என்ன தப்பா எதுவுமே சொல்லல. அவ உண்மையா தான் சொன்னா. அதனால எனக்கு அவ மேல எந்த கோவமும் இல்ல. ஆ அவ மேல எனக்கு பாசம் தான் இருக்குது. இதுவே என் சொந்த தங்கச்சி என்ன இப்படி எதுனாலும் பேசிட்டா அப்படின்ட்டு அவள நான் தூக்கி போட்டுற முடியுமா? மதியுமே எனக்கு அப்படிதான். அவள நான் என் கூட பிறந்த தங்கச்சியா தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க நம்ம ராஜலட்சுமி முகத்துல அப்படியே கரிய பூசின மாதிரி ஆயிடுது. மதியமே ரொம்பவே சந்தோஷமா வந்து கிளம்புறாங்க. இங்க பாக்கியராஜ் மலர வந்து பாராட்டுறாங்க. "பரவால்ல மலரு, நான் கூட பயந்துட்டேன். அந்த பொண்ணு உன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்குது. அந்த பொண்ணு உனக்காக அழுகுது. அப்போ கூட நீ அந்த பொண்ண அவாய்ட் பண்ணுவ, கஷ்டப்படுத்துவ அப்படின்ட்டு நெனச்சேன். பரவால்ல, நீ புரிஞ்சுகிட்டு மதி கூட பேசுனது ரொம்பவே சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பார்த்தா கல் நெஞ்சக்காரி மாதிரி தெரியுதா? நான் தான் சொன்னேன்ல, இந்த வீட்ல மத்தவங்க கிட்ட தான் என் கோபத்த வெளிப்படுத்த முடியல. நான் மதிக்கிட்டயாச்சும் இந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் மதி இந்த அளவுக்கு கஷ்டப்படுவா அப்படின்ட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு மலர் இருந்துகிட்டு சொல்றாங்க. இங்க வழக்கம் போல மதி காலேஜ் போகும்போது, மலர் வந்து மதிய ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. "இந்தா மதி, டிஃபன் பாக்ஸ வாங்கிட்டு போ" அப்படின்ட்டு குடுக்குறாங்க. மதியமே ரொம்பவே சந்தோஷமா வந்து காலேஜுக்கு கிளம்பி போறாங்க. மதி, சுரேஷுக்கு இடையுமே இப்போ ஒரு சில மாற்றங்கள் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். இங்க சுரேஷ் இருந்துகிட்டு மதி போகும்போது, "நானும் அந்த பக்கமா தான் போறேன். உன்ன ட்ராப் பண்ணிடுறேன். பைக்ல இரு" அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே மதி இருந்துகிட்டு, "பரவால்ல, இருக்கட்டும். நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற? நான் உன்னோட புருஷன் தானே. சரி, அப்படி கூட என்ன நினைக்க வேணாம். உன்னோட ஃப்ரெண்டா நினச்சுக்கோ. பைக்ல ஏறு" அப்படின்ட்டு சொல்லவும், நம்ம மதியும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு சுரேஷோட பைக்ல ஏறி காலேஜுக்கு போறாங்க. இங்க நம்ம மலருக்கு ரொம்பவே டயர்டா இருக்குது. இங்க இருந்தாலுமே எல்லா வேலையுமே செய்றாங்க. இந்த ராஜலட்சுமி, ராகவன் வந்து மதிய கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்றாங்க. அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன வேலைய கூட எப்போதும் போல மலர்கிட்ட தான் வந்து சொல்றாங்க. மலரு ராஜலட்சுமி கிட்ட வந்து, "எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குது. என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்." அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, "நீ ரெஸ்ட் எடுத்தா எங்களுக்கு யாரு பணிவிடை பண்ணுவா? நாங்கலாம் வயசானவங்க. நீ தான் எங்கள பார்த்துக்கணும். பகல்லேயே உனக்கு என்ன தூக்கம்? ஆ மாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில டீ கேட்பாரு. அப்புறம் இன்னுமே ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது இன்னைக்கு. அதனால நீ தூங்கலாம் கூடாது." அப்படின்ட்டு சொல்லவுமே, இங்க மலருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க. அவங்க சொல்ற வேலையெல்லாம் நம்ம மலர் வந்து செய்றாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ரூமுக்கு போயிட்டு தூங்குறாங்க. காலேஜ் போயிட்டு நம்ம மதியமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க மலர் பார்த்தீங்கன்னா, வெளியே இல்லாதனால, "என்னாச்சு இந்த டைம்லலாம் இவங்க அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுட்டு இருப்பாங்களே, அ என்ன பண்ணுறாங்க ரூம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம மலர் வந்து படுத்து தூங்குறாங்க. "ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருக்குமோ?" அப்படின்ட்டு மதி வந்து, "சரி, இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்ட்டு போயிர்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அ மலருக்கு வந்து பாக்கியராஜ் கால் பண்றாங்க. அ அப்போ மலருமே அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "சொல்லுங்க" அப்படின்ட்டு. சொல்லும்போது, "என்ன மலர் ஒரு மாதிரி பேசுற? எதுவும் உடம்பு சரியில்லையா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "என்னன்னே தெரியலங்க. ஒரு மாதிரி தலை சுத்தல், மயக்கமா இருக்குது. எப்போதுமே இந்த மாதிரி இருந்ததில்ல. இன்னைக்கு என்னமோ சடனா இப்படியெல்லாம் இருக்குது.
என்னால இந்த வீட்ல ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியல. அவங்க அம்மாகிட்ட போயிட்டு, "எனக்கு உடம்பு சரியில்ல, கொஞ்சம் தூங்கிக்கிறேன்" அப்படின்ட்டு சொன்னா, அவங்களுக்கு மனசாட்சியே இல்லாம தான் நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லவுமே எங்க பாக்கியராஜ் இருந்துகிட்டு, மலர வந்து சமாதானப்படுத்துறாங்க. "அவ்வளோதான் மலரு, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நான் உடனே கிளம்பி வரேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "இல்ல, அந்த அளவுக்கு பரவால்ல. மேனேஜ் பண்ணிக்குவேன்" அப்படின்ட்டு மலர் இருந்து கூட சொல்றாங்க. இங்க ரூம விட்டு மலருமே எழுந்து வராங்க. உடனே ராஜலட்சுமி இங்க மலர ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க. "இப்படியெல்லாம் நீ அடிக்கடி வீட்ல தூங்குனனா, உண்மையாவே குடும்பம் நல்லா சூப்பரா இருக்கும். என்ன டெய்லி நீங்க பார்க்க தானே செய்றீங்க. இந்த மாதிரி நான் போயிட்டு தூங்கியிருக்கிறேனா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி போ. தலை வலிக்குது. போயிட்டு காஃபிய போட்டு கொண்டு வா" அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்க மதி அப்போ தான் வராங்க. "அக்கா, உங்களால முடியலைன்னா நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு காஃபி போட்டு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி இருந்துகிட்டு, "நீ காஃபி போட்டு நாங்க குடிக்கிறதா? அ அப்பா, அதில நீ விஷத்த கூட கலந்து வச்சுருவ. சொல்ல முடியாது. மலரு, நீ போட்டு குடுத்தா தான் நாங்க குடிப்போம். அ உன்னோட காஃபி தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்ட்டு ரொம்பவே ஓவரா பண்றாங்க ராஜலட்சுமி. இங்க மலருமே முடியாம எல்லாத்தையுமே செய்றாங்க. இங்க மலர் வந்து காஃபிய கொண்டு வந்து ராஜலட்சுமி கையில குடுக்கும்போது, மலருக்கு அப்படியே ஒமட்டிக்கிட்டு வாமிட் வந்துருது. அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காப்பி கிளாஸுமே அப்படியே கீழ கொட்டிருது. மலர் வேகமா போயிட்டு சிங்க்ல வாமிட் எடுக்குறாங்க. இங்க மதிக்கு ஒண்ணுமே புரியல. "என்னாச்சு? இவங்க வாமிட்லாம் எடுக்குறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லையா?" அப்படின்ட்டு நம்ம மதி மலர் பின்னாடியே ஓடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. "அக்கா, மெதுவாக்கா, பாத்துங்கக்கா, ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்ட்டு கூப்பிடும்போது, இங்க மலர் இருந்துக்கிட்டு, "இல்ல பரவால்ல மதி, இப்போ ஓகே" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க ராஜலட்சுமி, ராகவன் இருந்துக்கிட்டு மலர புடிச்சு கத்த ஆரம்பிச்சுறாங்க. "ஒரு காஃபி கிளாஸ கூட கையில ஒழுங்கா குடுக்க மாட்டியா?" அப்படின்ட்டு திட்டுறாங்க. மதிக்கு ரொம்பவே கோவம் வருது. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாத மனுஷங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கே உடம்பு சரியில்ல. ஆ இப்போ காப்பி டம்ளர் கீழ விழுந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்கள திட்டுறாங்களே அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா பேசிட்டு இருக்கும்போதே மலர் வந்து சடனா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கூட ராஜலட்சுமி ராகவனுக்கு அந்த அளவுக்கு பதட்டம்லாம் இல்ல. இங்க நம்ம மதி தான் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. "மலரக்கா, எழுந்திரிங்க. என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் இப்படிலாம் உங்களுக்கு நடக்குது?" அப்படின்ட்டு மதி வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம பாக்கியராஜுமே வந்துடுறாங்க. பாக்கியராஜ் வந்ததுமே மதி விஷயத்த சொல்றாங்க. "என்னன்னு தெரியல. நான் வந்ததுலேருந்து அக்கா ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. உடம்பு சரியில்ல போல. பேசாம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிரலாம்" அப்படின்ட்டு ஒரு ஆட்டோவ வரவழைச்சு நம்ம மதிய வந்து பாக்கியராஜ், ஆ நம்ம மதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. கூடவே வந்து ராஜலட்சுமியும் வந்து, "நானும் வரேன். அப்படி இந்த அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு? இல்ல எல்லாமும் ஆக்டிங்கா அப்படின்ட்டு எனக்கு தெரிய வேணாமா?" அப்படின்னு தான் வந்து அவங்களோட கூட போறாங்க. இங்க நம்ம மலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மலருமே வந்து கான்ஷியஸுக்கு வராங்க. இங்க மலர செக் பண்ணதுல தான் மலர் வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்கிறாங்க அப்படின்ட்டு விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்த நம்ம மலர்கிட்டயும் மத்த எல்லார்கிட்டயுமே டாக்டர் வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம பாக்கியராஜ் பயங்கர சந்தோஷத்துல மலர தூக்கி சுத்துறாங்க. நான் ரொம்பவே பயந்துட்டேன் மலரு. நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி ராஜா வரப்போறான் போலயே! ஆல்ரெடி இளவரசி இருக்கிறா. இப்போ குட்டி ராஜா தான் கண்டிப்பா. பயங்கர சந்தோஷத்துல தான் இருக்கிறேன் அப்டின்ட்டு சொல்லவும், இங்க மலர் இருந்துகிட்டு, "இறக்கி விடுங்க. அத்த பாருங்க மொறைக்கிறாங்க" அப்டின்ட்டு சொல்லும்போது, அப்டியே நம்ம பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா, மலர அப்டியே கை தாங்கலா இறக்கி விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மதிக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்குது. சந்தோஷத்துல குதிக்கிறேன்னு சொல்ட்டு, மலர் வந்து ராஜலட்சுமிய கீழ தள்ளி விட்டுறாங்க. அ அப்புறம் "அச்சச்சோ! சாரி, தெரியாம உங்கள இடிச்சு விட்டுட்டேன்" அப்படின்ட்டு மதி தான் வந்து ராஜலட்சுமிய தூக்கி விடுறாங்க. இங்க ராஜலட்சுமிக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. இப்போ "நீ மாசமாயிட்டனா, வீட்ல உள்ள வேலையெல்லாம் யாரு பாப்பா? அடிக்கடி ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு போய் படுத்துக்குவ. என்னத்த சொல்ல? இப்போ என்ன குழந்தைன்னா அவசியமா? அதான் ஒரு குழந்தை இருக்குதுல்ல, அதையே சரியா பார்க்குறதுக்கு வசதி இல்ல உங்களுக்கு. அவன் அப்படி என்னத்த சம்பளம் வாங்குறியாம்? அதுக்குள்ளேயும் என்ன அவசரம்?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. மலர் அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. நம்ம மதி இத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு ராஜலட்சுமிய வெளுத்து வாங்கிடுறாங்க. இப்போ கூட அவங்க குழந்தைய அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்றாங்க. அவங்களுக்கு தேவையானத மட்டும் பண்ணாம, உங்களையும், மாமாவையும் பார்த்துக்கிறாங்க. இது போதாதா அவங்க இன்னொரு குழந்தைய வளர்க்குறதுக்கு? ஏதோ நீங்க தான் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி, அந்த குழந்தைக்கு தேவையான செலவு எல்லாம் செய்ய போற மாதிரில இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்க குழந்தைய அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும். இந்த மாதிரி
நல்ல ஒரு டைமில் தேவையில்லாம பேசி கஷ்டப்படுத்தாதீங்க மலரக்காவ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ராஜலட்சுமி அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அடுத்து நம்ம மதி சந்தோஷத்தில் மலர அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.